நாம் நிறையா பேர் பார்த்துருப்போம். சாபம் கொடுக்கும்போது நீ மண்ணோட மண்ணா போ அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது மண்ணை கையில் அள்ளி தூத்துவாங்க. அந்த மாதிரி எப்போவுமே யாருக்குமே சாபம் கொடுக்காதீங்க. ஏன்னா நீ மண்ணோட மண்ணா போ அப்படின்னு சொல்கிறது மண் அப்படின்னா அது ஸ்ரீதேவிக்கு சமம். அது சாதாரண சக்தி கிடையாது. மண்ணுங்கிறது பஞ்சபூதங்களில் ஒன்று. இந்த மனிதனோ மிருகமோ இன்னும் இருக்கிற தாவரங்கள் முதல் கொண்டு வாழ்கிறதுக்கு இடம் கொடுத்தது இந்த மண்ணு தான். அந்த மண்ணை அவ்வளோ கேவலமாக நீ மண்ணோட மண்ணா போ அப்படின்னு சொல்கிறது என்ன நீ அவ்வளோ கேவலமாக நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி மண்ணே நினைக்குமா. மண் ஸ்ரீதேவிக்கு சமம். அந்த மாதிரி கையில் அள்ளி மண்ணை தூத்துறதோ மண்ணோட மண்ணா போ அப்படின்னு சொல்கிறதோ, அந்த மாதிரி சொன்னவங்களுக்கு என்ன திரும்பி ரிட்டன் வரும் அப்படின்னா, அவங்களுக்கு சொந்த பூமி இருந்தால் அது கையை விட்டு போயிடும், அல்லது சொந்த பூமியே இருக்காத அளவுக்கு கடைசி வரைக்கும் அவங்க வாழ வேண்டியதாக போயிடும். சொந்தமாக வீடோ சொந்தமாக பூமியோ அந்த மாதிரி இல்லாத அளவுக்கு போயிடும். அதனால் யாரையுமே நீங்கள் மண்ணோட மண்ணா போ, நீ மண்ணாத்தான் போவ அப்படின்னு சொல்கிறதோ அந்த மாதிரி சாபம் கொடுக்காதீங்க. கையில் மண் அள்ளி தூத்தக்கூடாது. ஏன்னா மண்ணுங்கிறது ஒரு தெய்வத்துக்கு சமம். அந்த தெய்வத்தை நீ முருகனா போ, நீ ஈஸ்வரனா போ அப்படின்னா சொல்லுவோம். அந்த மாதிரி மண்ணுக்கு ஒரு பவர் இருக்குது. அந்த மண்ணை நம்ம சாதாரணமாக நினச்சிக்கிட்டு நிறையா பேர் நானே பார்த்துருக்குறேன், நீ மண்ணோட மண்ணா போன்னு சொல்லுவாங்க, கையில் மண்ணள்ளி தூத்துவாங்க. அந்த மாதிரி எப்போவுமே செய்யாதீங்க. யாராவது செஞ்சால் கூட அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லுங்கள். அவங்களுக்கு சொந்த பூமின்னு கடைசி வரைக்கும் இல்லாமையே போயிடும். அவங்க இருக்கிற இடம் எப்போவும் இலவச இடமாவோ அல்லது வாடகை இடமாவோ அந்த மாதிரியே தான் இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்ன வசதி கூட இருக்கும், ஆனால் சொந்தமாக நிலம் வாங்குறதோ வீடு கட்டுறதோ அவங்களால முடியாமையே போயிட்டுருக்கும். சில தலைமுறைகளே இப்படி வந்துடும். அதெல்லாம் பழக்கப்பட்ட ஒரு சாபம். அந்த மாதிரி கொடுக்கவே கூடாது.